வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் பிற்பகுதியில 4ஆம் இடத்துக்கு செல்றாங்க. உடன் கேது ஒரு சேர்க்கையும் இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு, சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கும். ஆக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகள்ல தான் இருக்கும். அதாவது மாதத்தின் முற்பகுதியில ரிஷபராசிக்காரங்க அவங்களோட சொந்த முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்து வருவாங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் மனசளவுல சலிப்பை கொடுத்தாலும் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம முயற்சியின் அடிப்படையில் நன்மைகளை பார்த்து வருவாங்க. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் அதிகரும். சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பை ரிஷபராசிக்காரங்கிட்ட இந்த மாதம் பார்க்கலாம். அதாவது ரொம்பவுமே அமைதியா இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு மாதிரியான வெறுமை அதிகரிக்கும். எதை எடுத்தாலும் கொஞ்சம் சலிப்பு தட்டும். அதனால அமைதியாகவும் தனிமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு தேவையில்லாத விரயங்களும் செலவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா தேவையில்லாம இப்படி குறைச்சு கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அது வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி. ரிஷபராசிக்காரன் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு கோவப்பட்டு பேசவோ செயல்படவோ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தை கடைபிடுங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரிச்சு போங்க. எதுவுமே நிரந்தரமா இருக்க போறது இல்லை. இப்போதைய நிலையில தான் கொஞ்சம் இம்சை. அதனால எதுவாக இருந்தாலும் காலம் கொஞ்சம் மாறட்டும். பொறுமையா இருந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இப்ப இதெல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு மாத்தின் பிற்பகுதிகளை தான் கொஞ்சம் டென்ஷன் அதிகம் கொடுக்கும். மாத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். சில விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தாலும் கூட அதை சுதாரிச்சுப்பாங்க. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில அதை அப்படி பண்ண முடியாது. மனசுல தனிப்பட்ட முறையில கொஞ்சம் சஞ்சலங்களும் குழப்பங்களும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எதையும் எடுத்தவங்க வந்து செய்ய முடியாது. பொதுவாக வேலை செய்யறதுக்கே பிடிக்காது. எதை எடுத்தாலும் மனசுக்குள்ள சலிப்பு தட்டிகிட்டே தான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ காரியம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனது எதையுமே ஏத்துக்காது, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காது. வெறுமையும் தனிமையும் தான் இருக்க செய்யும். ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கு. சாதகமான அமைப்புகளை தான் செயல்பட்டு இருக்கு. ஆனாலும் கிரக அமைப்புகள் முரண்பட்ட நிலைகளை செயல்படுறதுனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல தேவைகள் பூர்த்தி ஆகும். சும்மா சந்தோஷமா இருக்க விட்டுடுவோமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காரியங்கள் வகையில கொஞ்சம் குறைச்சொல்லி டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்க இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல வரக்கூடிய அலைச்சல் டென்ஷனை பெருசுபடுத்திக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய காரியத்துல ஜெயமும் வெற்றியும் உண்டு. ஆக இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை விட்டுடுங்க. யார் எப்படி என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு தேவையானது நடந்துடும். அதனால குடும்ப விஷயங்கள்னு வரும்போது முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்கிறத மட்டும் பாருங்க, மற்ற விஷயங்களை விட்டுடுங்க. அதே போல குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் அப்படித்தான். மாதத்தின் ஆரம்பத்துல பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏரிக்குமாரா தான் செயல்பட்டு இருப்பாங்க. எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது மனசுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்க. சின்ன சின்ன விஷயங்களை பேசி பெருசுபடுத்திக்காதீங்க. ஆனா மாத்தின் பிற்பகுதிகள் இந்த விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும்.
நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கொடுக்காம கொஞ்சம் ஒதுங்கி போவாக செய்வாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரிச்சு போய்க்கங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில கலவையான அமைப்புகள் தான். பெரும்பாலும் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் விரயங்களும் அதிகமா இருக்கு. குறிப்பா நண்பர்கள் வகையில தேவையில்லாத சங்கடங்கள், வீண் விரோதங்கள் அல்லது விரயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதனால இவங்க வகையில கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கல்வி தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சமீபகாலமாகவே இந்த ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்குதுவாதுங்கிற கதை தான். பிராக்டிக்கல் நாலேஜ் அதிகம். அவங்களாகவே நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வாங்க, கற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அதனால மாணவர்கள் அவங்க வழி தனி வழிங்கிற நிலைகளை போயிட்டு இருப்பாங்க. அதுல சிறப்புகளை பார்க்க முடியும். குறிப்பா இந்த மாத அமைப்பு இது மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக வேலையும் செய்யுது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்ப்பாங்க. குறிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க ஒருத்தர் முடிக்க முடியாது. நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. நார்வர்க்கழகம் நன்மையில முடிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் கடைசியில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதாயத்தை கொடுத்துதான் முடிக்கும். ஆனா அலைச்சலும் டென்ஷனும் தவிர்க்க முடியாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் அலைச்சல்கள், உடல் சோர்வுகள் அதிகமாக இருக்கும். அது போக உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா மாத ஆரம்பத்தில் கிரகண அமைப்புகளும் இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் ராசி அதிபதி கேதுவோட சேர்றாங்க. அதுவும் சுகஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடல்நல விஷயங்கள தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. கேர்லெஸ்ஸா இருக்கிறது சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே வேகமாக முடிவெடுத்து செயல்படுவங்களாக இருப்பாங்க. சில புதிய விஷயங்கள், காரியங்களை முயற்சி செய்வீங்க. சில விஷயங்களாம் டக்குன்னு மாறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆக தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுமை, நிதானம் என்பது தேவை. வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான நிலைகளை தான் வேலை செய்யும். சில தவறான புரிதல்களால தேவையில்லாத சங்கடம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, அது அவங்க காதுக்கு போய் சேரும்போது வேற மாதிரி போய் சேரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். இது சார்ந்த விஷயங்கள் சிலலாம் ரொம்ப நாள் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடும். இங்க எதிர்பாராத வகையில் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்பு தான். கொடுக்க வாங்கல் விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக இந்த காசு பண விஷயங்களால ரிஷபராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத மனச்சங்கடங்கள் அதிகரிப்பதற்கே வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களை கவனம் தேவை. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத பேச்சுக்களை வளர்த்துக்காதீங்க. ஓராள ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான். மாதத்தின் முற்பகுதியில் முயற்சியின் அடிப்படையில் எல்லா விஷயமும் சமாளிச்சுக்க முடியும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டியதாகத்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வயப்பட்டு செயல்படுறதை தவிர்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.